இன்றைய தியானம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். சகலத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சகலத்தையும் நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார். நமக்கு என்னது தேவைன்னு அறிந்து அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று அந்த பிரசங்கி 3:11 பின்பாகத்திலே சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் செஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்ம கேட்டுதான் அவர் செய்யணும்னு இல்லை. நமக்கு எது தேவை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நமக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். என் மகளுக்கு என் மகனுக்கு இப்போ நான் இதை செய்யணும், இதை நான் கொடுக்கணும் அப்படின்னு அறிந்து, ஞானம் வேணும்னாலும் ஞானம், அறிவு, புத்தி, பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எதை தரணுமோ நேர்த்தியா அதின் காலத்திலே செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நினைக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு அவரை நம்மளால் துதிக்காம, ஸ்தோத்தரிக்காம, மகிமைப்படுத்தாம இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:31 பார்க்கிறோம். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கிறார். பார்த்த பிறகு சொல்றாரு, அது மிகவும் நன்றாயிருந்தது. அதின் காலத்தில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே, அவர் பார்த்துட்டு சொல்றாரு மிகவும் நன்றாயிருந்தது. அவருடைய காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் அவர் செய்து முடிப்பார். எப்போ? அதின் காலத்திலே. அவர் நிறைவேற்ற வேண்டிய காலம் அது அவருக்கு தெரியும். அந்த காலத்தில் செஞ்சு முடிப்பார். சங்கீதம் 1:3 பார்க்குறோம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் என்று சொல்லி அந்த சங்கீதம் 1 சங்கீதம் 1 2 படிச்சிங்கன்னா எதெல்லாம் நம்ம விளக்கணுமோ விளக்கிட்டு அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன்தான் பாக்கியவான்னு சொல்லிட்டு அவனை குறித்து தான் சொல்கிறாரு. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்களும் நானும் அவருடைய காலம் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கேன். இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இசப்பா, ஏன் இவ்வளோ வருஷமாக நான் காத்துட்ருக்கேன், ஜெபிச்சிட்ருக்கிறேன், எனக்கு இதை நீங்கள் கொடுக்கல, இதை செய்ய மாட்டீங்க. வேலை காரியமாக இருக்கட்டும், விவாக காரியமாக இருக்கட்டும், கற்பத்தின் கனியாக இருக்கட்டும், வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது ஊழிய பாதையாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஏன் இவ்வளோ நாளாக என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம அமைதியாக இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு நீங்கள் புலம்பிகிட்ருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர், என் மகளே, என் மகனே, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தராகிய நான் உனக்கு நன்மையானதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். செபிக்கலாமா?
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பிரசங்கி 3:11 உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. அவருடைய விசுவாசத்தை தளர பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.